வணக்கம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, விசாக நட்சத்திரம். நாள் அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. சில ராசிகளுக்கு யாருக்கு சொல்கிறோம் இப்போ பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி சொல்லுங்க. இந்த மந்திரத்தை நல்லது, தப்பிச்சுக்குவீங்க. கர்வம் கூடாது, பணிவு வேண்டும். பரணிக்கு கூடுதலாக தொல்லை உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் ஏற்றணும், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். முக்கியம். அனுகூலமான எண் 1, தெற்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போனில் 26 பகுதிகள் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்க. அரை மணி நேரமாவது படிக்கணும். முக்கியம். ஆமாம். மொச்சை கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்காய்க்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்லது. அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதனோட பலனை சிக்கனம் பார்க்காதீங்க. ஆமாம். ரிஷபராசிக்கார நேயர்களே, ராசிக்கு தலைவர் கிழமைக்கு தலைவர் சுக்கிரன். ஆனாலும் சிறப்பான நாளாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் பிருகு முனிவரே போற்றி சொல்லுங்க. இதை நல்லது. நிதானம், பொறுமை. அலட்டல் கூடாது, வெத்து கெத்து கூடாது. ஜாக்கிரதை. ஆம். அனுகூலமான எண் 7, மேற்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போனில் 26 பகுதிகள் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்க. அரை மணி நேரமாவது படிக்கணும். முக்கியம். ஆமாம். மொச்சை கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்காய்க்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்லது. அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதனோட பலனை சிக்கனம் பார்க்காதீங்க. ஆமாம். மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் நந்தகமே போற்றி நாரதரே போற்றி. நந்தகம்ங்கிறது எம்பெருமான் நாராயணனுடைய கத்தி, கையில் வச்சிருக்கிற கத்திங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதானம், பொறுமை. அவசரத்தில் மாட்டிக்குவீங்க. அனுகூலமான எண் 5, வடக்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். அதுதான். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போனில் 26 பகுதிகள் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்க. அரை மணி நேரமாவது படிக்கணும். முக்கியம். ஆமாம். மொச்சை கொட்டை வேக வைத்து ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்காய்க்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்லது. அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதனோட பலனை சிக்கனம் பார்க்காதீங்க. ஆமாம். கடகராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு கொஞ்சம் ராசிகளுக்கு தான் சூப்பர். அதில் ஒன்று உங்களுது. உங்கள் பிறவி பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை. ஜெயிக்கும், வெற்றி, சந்தோஷம். கலக்கிறீங்க. திருஷ்டி இருக்கு. மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி. ரங்கநாதர் சுக்கிரன் வழிபடுகிற பெருமாள். ரங்கநாதரே போற்றி, ரங்கமன்னாரே போற்றி, ரங்கமன்னாரே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. நாங்கள் சொன்ன மந்திரத்தை சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஒரு புத்தகம் படிச்சு பாருங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. படிச்சு பாருங்க. நல்லது. அதனாலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உறுதி. ஆம், நிச்சயமாக, உறுதியாக. நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். இன்னைக்கு வெகு சில ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. அதில் ஒன்று உங்களுது. சூப்பர். கலகரிங்க. சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போடணும். ஏன்? பூரத்தினுடைய தலைவர் சுக்கிரன். எனவே வழிபாடு முக்கியம். ஜாக்கிரதை. ஏன்? வெற்றி அதிகம் வரும். அதனால கர்வம் வந்துடக்கூடாது. அதனால ஜாக்கிரதைன்னு சொல்றோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். சந்தோஷம். திருஷ்டியை குறைப்பதற்கு மனசுல ஓம் ஓம் வினதா தேவியே போற்றி. கருட பகவானுடைய அம்மா பேர் வினதா தேவி சொல்லுங்க. நல்லது. அனுகூலமான எண் 1, 2, மேற்கு கிழக்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. நாங்கள் சொன்ன மந்திரத்தை சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஒரு புத்தகம் படிச்சு பாருங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. படிச்சு பாருங்க. நல்லது. அதனாலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உறுதி. ஆம், நிச்சயமாக, உறுதியாக. நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் பேச்சு இருக்கிறது. தேவையற்ற பதட்டம் இருக்கிறது. வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி. பார்கவீஸ்வரர் திருக்கோயிலூர் பக்கத்தில், விழுப்புரம் பக்கத்தில் திருக்கோயிலூர், திருக்கோவிலூர் பக்கத்தில் திருநாவலூர். அங்கே சுந்தரர் பிறந்த இடம். அங்கே இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேர் பார்கவீஸ்வரர். சுக்கிர தோஷத்துக்கு நல்ல பரிகாரமான கோயில் அது. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நல்லது. அனுகூலமான எண் 5, தெற்கு வெள்ளை. தயவு செய்து கவியரசர் கண்ணதாசனுடைய புஷ்ப மாலிகா அல்லது ராக மாலிகாங்கிற புத்தகம் படிச்சு பாருங்க. கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, சென்னை.
வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, ராசிக்கு தலைவர் கிழமைக்கு தலைவர் அவர் தான். ஆனாலும் நாள் சிறப்பா இல்ல, வீண் செலவு வீண் கவலை இருக்கு. வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை. ஓம் ஓம் காசியபரே போற்றி, காசியபரே போற்றி, கருடனே போற்றி 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு. தயவு செய்து கவியரசர் கண்ணதாசனுடைய புஷ்ப மாலிகா அல்லது ராக மாலிகாங்கிற புத்தகம் படிச்சு பாருங்க. கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது, சென்னை. வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்க சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், பிறவி பலம் உங்களுக்கு ஜெயிக்கிறது நல்ல நாள். சரி, அப்புறம் என்ன, கலக்குங்க. திருஷ்டி இருக்கும்ல, மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் அக்னீஸ்வரனே போற்றி. சுக்கிரன் ஈஸ்வரனை வழிபட்டது கும்பகோணம் பக்கத்துல கஞ்சனூருங்கிற இடத்துல. அந்த ஈஸ்வரனுக்கு பேர் அக்னீஸ்வரன். சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது. அனுகூலமான எண் 3 7 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. நாங்க சொன்ன மந்திரத்தை சொல்லுங்க கொஞ்ச நேரம். ஒரு புத்தகம் படிச்சு பாருங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, படிச்சு பாருங்க, நல்லது. அதனாலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், உறுதி. ஆம், நிச்சயமாக, உறுதியாக, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், பதட்டம், தடுமாற்றம் அதிகமாக இருக்கு. தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கு. பூராட நட்சத்திரத்துக்கு தொல்லை அதிகம், எனவே கவனம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் புலோமை தேவியே போற்றி, புலோமை தேவியே போற்றி. அனுகூலமான எண் 3 தெற்கு சிவப்பு. தயவு செய்து கவியரசர் கண்ணதாசனுடைய புஷ்ப மாலிகா அல்லது ராக மாலிகாங்கிற புத்தகம் படிச்சு பாருங்க. கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது, சென்னை. வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம் பொறுமை. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் அருணனே போற்றி, அருணனே போற்றி. கருட பகவானுடைய அண்ணன் அருணன், சொல்லுங்க, நல்லது. சூரிய பகவானோட தேரை ஓட்டுகிறவர். ஆமா, இன்னைக்கு சூப்பரான நாள் என்று சொல்ல முடியாது. ஜாக்கிரதை, நிதானம், மந்திரம் முக்கியம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 5 வடக்கு வெள்ளை. தயவு செய்து வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயில்ல தீபம் போடுங்க. தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. காலையிலையும் போடணும், சாயந்தரமும் போடணும். ஆனா வசதிப்பட்ட நேரத்தில் போடணும். ஆமா, கட்டாயம் போடணும். சிக்கனம் பார்க்காம தயவு செய்து மோர் சோறு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. தயவு செய்து புஸ்தகம் ஒன்று படிக்கணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் எது வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, நல்லது. குறிப்பா மகாபாரதம் எழுதியிருக்கிறார், கிருஷ்ணாவதாரம் எழுதியிருக்கிறார், உடையார்னு எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், நல்லது, சந்தோஷம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், நல்லது. அப்புறம் என்ன, கலக்குங்க. திருஷ்டி இருக்கும்ல, வைத்தறிச்சல் இருக்கும்ல மற்றவங்களுக்கு, மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் அசுர குருவே போற்றி, அசுர குருவே போற்றி, அஸ்தீகரே போற்றி. 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 2 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. நாங்க சொன்ன மந்திரத்தை சொல்லுங்க கொஞ்ச நேரம். ஒரு புத்தகம் படிச்சு பாருங்க. பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, படிச்சு பாருங்க, நல்லது. அதனாலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், உறுதி. ஆம், நிச்சயமாக, உறுதியாக, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, புத்தி மனசு ஒழுங்கா வேலை செய்யல, ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. சார், சந்திராஷ்டமம் உத்திரட்டாதிக்கா பூரட்டாதிக்கா ரேவதிக்கா 3 பேருக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் ஓம் மாய கூத்தனே போற்றி, மாய கூத்தனே போற்றி. யாரு? எம்பெருமான் நாராயணன். வைத்தமா நிதியே போற்றி, வைத்தமா நிதியே போற்றி. யாரு? எம்பெருமான் நாராயணன். 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு மந்திரமும் சொல்லுங்க. மகர கர்ணனே போற்றி, மகர கர்ணனே போற்றி. சொல்லுங்க, நல்லது.
அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. ஏன்னா சந்திராசிரமம், ஜாக்கிரதை. தயவு செய்து வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க. தீபம் ஏத்துங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. காலையிலையும் போடணும், சாயந்தரமும் போடணும். ஆனால் வசதிப்பட்ட நேரத்தில் போடணும். ஆமாம், கட்டாயம் போடணும். சிக்கனம் பார்க்காம தயவு செய்து மோர் சோறு ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. தயவு செய்து புஸ்தகம் ஒன்று படிக்கணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் எது வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, நல்லது. குறிப்பா மகாபாரதம் எழுதியிருக்கிறார், கிருஷ்ணாவதாரம் எழுதியிருக்கிறார், உடையார்னு எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க, நல்லது. மார்ச் 1 குரு பகவானுடைய அடுத்த பெயர்ச்சி பலன் ஸ்டார்ட் ஆகிடும். 2 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். எனவே 5 ராசிகளுக்கு குரு பகவான் இன்னையிலிருந்து நன்மை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த 5 ராசிகள் எவை? கடகம், மேஷம், கடகம், மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம். இந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மை செய்ய ஆரம்பிக்கிறார். இன்னும் 1 வருஷத்துக்கு நன்மை செய்வார். அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.